பாட்டிக்கு முன்னாடி கண்மணி பெரிய ஆளாக ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பும் ஜேபி ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜீவா கண்மணியும் அன்புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அன்பும் கண்மணியும் ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்கவே மாட்டாங்க. இந்த நேரத்தில் ஜீவா அன்பும் கண்மணியும் பார்த்துட்டு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அவங்க 2 பேரும் கையில் தான் இந்த கம்பெனியை நான் விடுறேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜேபி ரெஸ்டாரண்ட் இழந்த பேரை திருப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அன்பு கண்டிப்பாக சார் அப்படிங்கிறாங்க. கண்மணி கண்டிப்பாக ஜீவா இப்போ பழையபடி உன்னுடைய ரெஸ்டாரண்ட் பெரியதாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்புக்கு ஜீவாவும் கண்மணியும் பேசுகிறத பார்த்தா சின்னதாக கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல கண்டுக்க மாட்டாங்க. பாட்டிக்கு தெரிஞ்சவங்க பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அன்பும் கண்மணியும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறத பார்த்தேன். இப்படியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரே ரெஸ்டாரண்ட்லேயே வேலைக்கு சேர்ந்துட்டாங்க போலுக்கு. ஆனால் அன்புக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. அதான் உங்கள் பேரனும் அவங்க கல்யாணம் பண்ணாங்களே அவங்க பொண்டாட்டி கண்மணியும் சேர்ந்து ஒரே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறாங்க, அதை பார்த்தேன் நான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாட்டிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் சிவகாமி சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. 2 பேரையும் நம்ம எப்படியெல்லாம் பாடுபட்டு பிரித்து வச்சாலும் ஏன் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது நடக்கக்கூடாது. ஒரே ரெஸ்டாரண்ட்டில் எப்படி அவங்க வேலை செய்யலாம், அப்படி சேர்ந்தாங்க வேலை செஞ்சாங்கன்னா 2 பேரும் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துருவாங்களே, இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் சிவகாமி கார்த்திக்கிட்ட எப்படியோ அன்பு கண்மணியோட தான் இருக்கிறான், அப்போனா அவனுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பாட்டி அந்த அன்பு இந்த வீட்டை விட்டு போனது அந்த கண்மணியோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு தானா? ஏன் அப்போனா என் கௌரவத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கண்மணியை வீட்டை விட்டு அனுப்புனதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.